வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் 10 மணி நேரத்திற்கு மேலாக அதிரடி சோதனை. லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி ஆய்வாளரை கைது செய்ததால் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பு. திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி காவல் ஆய்வாளர் 15 ஆண்டு காலம் வாழ்ந்துவிட்டு அடித்து துன்புறுத்துவதாக பெண் புகார். காவல் ஆய்வாளர் ஜான் கென்னடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் டிஜிபியிடம் புகார். நாடு முழுவதும் 27% ஆட்கள் குடலிறக்க நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பழனிவேலு பேட்டி. புதுச்சேரி நயினார் மண்டபம் நாகமுத்துமாரியம்மன் கோவில் 42ஆம் ஆண்டு கடல் உற்சவ விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகு குத்தி கனரக வாகனங்களை இழுத்து நேர்த்திக்கடன். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் 10 மணி நேரத்திற்கு மேலாக நடத்திய அதிரடி சோதனையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் லஞ்சம் பெற்றது உறுதி செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பணியாற்றும் சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் ஜி பக்கிரிசாமி ஒரு புகார்தாரரிடம் இருந்து 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது மத்திய புலனாய்வு துறையின் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவை சேர்ந்த இணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான 5 அதிகாரிகள் கொண்ட குழு இன்று காலை சுமார் 9:30 மணி முதல் 11:30 மணி வரை திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு அருகே கையும் களவுமாக பிடித்து கைது செய்தது. புகார்தாரர் சிகரெட் மற்றும் பீடிகளை மொத்தமாக வாங்கி அவர் குடியிருக்கும் வீட்டில் இருப்பு வைத்து சில்லறையாக கடைகளுக்கு விற்பனை செய்து வந்தார். கடந்த 2/6/2025 அன்று புகார்தாரர் வீட்டிற்கு வந்த சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் ஜி பக்கிரிசாமி மற்றும் காவலர் விஜயபாலன் ஆகியோர் 1,90,300 மதிப்புள்ள பல வகையான சிகரெட் மற்றும் பீடி ரகங்களை அவரிடமிருந்து பறிமுதல் செய்து அவரை கைது செய்துவிட்டு அன்று இரவு காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். அதே நாளில் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் வழக்கு எண் 86/2025 என்று பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு பொய் வழக்காகும் என்பதற்கான ஆதாரங்கள் பல உள்ளன. பிறகு கடந்த 6/7/2025 அன்று அந்த நபர் காரைக்கால் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி 200 ரூபாய் அபராதம் செலுத்தி சுமார் 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை முறைப்படி திரும்ப பெற்றார். ஆனால் அந்த வழக்கில் பறிமுதல் செய்த அனைத்து சிகரெட் மற்றும் பீடி பொருட்களையும் காவல் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. ஒரு பகுதியை நீதிமன்றத்தில் இருந்து மறைத்து காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர். அதன் மதிப்பு சுமார் 30,000 ரூபாய் என கூறப்படுகிறது. நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்காமல் மறைத்து வைத்த பறிமுதல் செய்யப்பட்ட மீதமுள்ள பொருட்களை புகார்தாரரிடம் திருப்பிக் கொடுக்க அந்த 5,000 ரூபாயை லஞ்சமாக கேட்டு பெற்றுக் கொண்டார் சிறப்பு காவல் நிலைய துணை ஆய்வாளர் பக்கிரிசாமி. முன்னதாக 8/7/2025 அன்று இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் எஸ் ஆனந்தகுமார் முகநூலில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக புகார்கள் வருவதாகவும் இது குறித்து மக்கள் தகவல்களை வழங்கினால் லஞ்சம் பெறும் அதிகாரிகளை கையும் களவுமாக அரசு பிடிக்க உதவும் எனவும் முன்கூட்டியே அறிவித்திருந்தார். இந்த பதிவை பார்த்த ஒருவர் லஞ்சம் வாங்கும் அதிகாரியை மடக்கி பிடிக்க புகார் கொடுக்க முன்வந்தார். இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அவருக்கு சட்ட ரீதியான ஆலோசனைகளை வழங்கி மத்திய புலனாய்வு துறையுடன் புகார்தாரரை ஒருங்கிணைத்து உதவியது. அதனைத் தொடர்ந்து மத்திய புலனாய்வு துறை மிக வேகமாக செயல்பட்டு வழக்கு RC நம்பர் 15/2025 என 18/7/2025 அன்று பதிவு செய்து சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் ஜி பக்கிரிசாமியை 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது சுற்றி வளைத்து கைது செய்தது. முதல் கட்ட விசாரணையில் ஆய்வாளர் செந்தில்குமாருக்கும் தொடர்பு இருந்ததாக ஒரு சில ஆவணங்கள் அடிப்படையில் தெரிய வருகிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகு அவர் மீதும் சிபிஐ நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை சுமார் 7 மணி வரை காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்றது. பிறகு ஜி பக்கிரிசாமி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார். திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி 15 ஆண்டு காலம் தன்னுடன் குடும்பம் நடத்திவிட்டு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு தன்னை அடித்து துன்புறுத்தும் காவல் ஆய்வாளர் ஜான் கென்னடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் டிஜிபியிடம் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் நவசந்து வீதியை சேர்ந்தவர் மலர். இவர் செஞ்சியை சேர்ந்த ரமேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வருகிறார். மலருடைய சகோதரர் ராஜேந்திரன். இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தார். அப்போது வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த ஜான் கென்னடி
விபத்து சம்பந்தமாக விசாரிக்க மலரின் வீட்டுக்கு சென்றபோது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறி தனிமையில் இருவரும் சந்தித்து உல்லாசமாக இருந்து தனது காதலை வளர்த்து வந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த மலரின் கணவர் ரமேஷ் மனைவியிடம் அடிக்கடி தகராறு செய்துள்ளார். இந்நிலையில் 12ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்ததால் மலரின் மூத்த மகள் மீரா தற்கொலை செய்து கொள்ளவே விரக்தி அடைந்த ரமேஷ் தனது இளைய மகள் மற்றும் மகனுடன் தனது சொந்த ஊரான செஞ்சிக்கு சென்று விட்டார். மலரின் கணவர் பிரிந்து சென்ற நிலையில் மலரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறிய தற்போது சிறப்பு புலனாய்வு பிரிவில் ஆய்வாளராக இருக்கும் ஜான் கென்னடி கடந்த 15 ஆண்டுகளாக மலருடன் தனியாக குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் திருமணம் செய்து கொள்ள ஆய்வாளர் ஜான் கென்னடியை மலர் வற்புறுத்தவே அதற்கு மறுப்பு தெரிவித்த அவர் மலரை அடித்து துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட பெண் மலர் சந்தோஷமாக இருந்த குடும்பத்தில் உள்ளே புகுந்த ஆய்வாளர் ஜான் கென்னடி தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் 15 ஆண்டு காலம் தனிமையில் இருந்து வந்ததாகவும் தான் அவரை நம்பியதால் தனது குடும்பம் சீரழிந்து விட்டதாக தெரிவித்த அவர் தற்போது வேறு ஒரு பெண்ணுடன் ஆய்வாளர் ஜான் கென்னடி தொடர்பு வைத்துக் கொண்டு தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தன்னிடம் 15 பவுன் நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் பெற்றுக்கொண்டு திரும்ப அளிக்காமல் ஏமாற்றி வருவதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும். ஆய்வாளர் ஜான் கென்னடி பல பெண்களிடம் தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்த அவர் மேலும் இது குறித்து காவல்துறை தலைவரிடமும் புகார் அளித்துள்ளதாகவும் கூறினார். நாடு முழுவதும் 27% ஆண்கள் குடலிறக்க நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பழனிவேலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜெம் மருத்துவமனை சார்பில் ஹெர்னியா ஃபியஸ்டா 2025 என்னும் தலைப்பில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் சார்பில் நுண்துளை ஹெர்னியா அறுவை சிகிச்சை பற்றிய கருத்தரங்கம் புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை இரைப்பை குடல் நிபுணர்களான டாக்டர் சசிகுமார் மற்றும் டாக்டர் சுகுமாரன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் இந்தியா முழுவதும் இருந்து 150க்கும் அதிகமான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் அதிநவீன நுண்துளை ஹெர்னியா அறுவை சிகிச்சை நுட்பங்களை கொண்டு நேரடியாக அறுவை சிகிச்சை செய்து ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து நேரலை மூலமாக கருத்தரங்கில் பங்கேற்ற மருத்துவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பழனிவேலு கூறுகையில் நாடு முழுவதும் உள்ள ஆண்களுக்கு 25% முதல் 27% பேர் குடலிறக்க நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் இந்த குடலிறக்க நோய் அறுவை சிகிச்சை செய்வதால் அதிக இரத்த இழப்பு வலிகள் இருக்கும். ஆனால் நுண்துளை அதாவது லேப்ரோஸ்கோபி மூலம் அறுவை சிகிச்சை செய்யும் போது வலி இல்லாமல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார். நுண்துளை மூலம் அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் 2-3 தினங்களில் அவர்கள் குணமாகி வழக்கமான வேலைகளை மேற்கொள்ளலாம் என்று குறிப்பிட்ட மருத்துவர் பழனிவேலு புதுச்சேரியில் ஜெம் மருத்துவமனையில் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். முதல் முறையாக ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து அறுவை சிகிச்சையை கருத்தரங்கில் கலந்து கொண்ட மருத்துவர்களுக்கு நேரடியாக காட்டி விளக்கம் அளிப்பது புதுச்சேரிக்கும் ஜெம் மருத்துவமனைக்கும் பெருமையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். பேட்டியின் போது தலைமை மருத்துவர் செந்தில்நாதன், டாக்டர் பிரவீன்ராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி வானரப்பேட்டை அன்னை இந்திரா நகரில் 14,16,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாலம், சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மேம்படுத்தும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வானரப்பேட்டை அன்னை இந்திரா நகரில் புதுச்சேரி நகராட்சியின் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 14,16,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிறு பாலம், சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், பொதுப்பணித்துறை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் கணேசன், ஒப்பந்ததாரர் நீலவண்ணக்கண்ணன், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர் சந்துரு, காந்தி, இருதயராஜ், ராகேஷ் மற்றும் கழகத்தினர் செழியன், திருஞானம், கன்னியப்பன், பாஸ்கரன், செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சடல் திருவிழாவில் பாஜக தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் கடலூர் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன், அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 42ஆம் ஆண்டு சடல் திருவிழாவில் முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர்
முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து நயினார் மண்டபம் அன்னதான விழா குழுவினர் பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இதனை முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சமூக சேவகர் சத்யராஜ் அவர்கள் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது அன்னதான விழா குழுவினர் உடனிருந்தனர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள பாண்டிச்சேரி செங்குந்த மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி பூஜையில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் மற்றும் செங்குந்த மரபினர் நல சங்க தலைவர் பாண்டியன், செயலாளர் கோபிநாத், பொருளாளர் ராஜேஷ் மற்றும் புதுவை நகர செங்குந்த இளைஞர்கள் நலச்சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை செங்குந்த மரபினர் நலச்சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் 42ஆம் ஆண்டு சடல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகு குத்திக் கொண்டு கனரக வாகனங்களை இழுத்து அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 42ஆம் ஆண்டு சடல் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான சடல் உற்சவம் மற்றும் தேர்பவனி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. முன்னதாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது உடலில் அழகு குத்தியும் கார், வேன், லாரி, பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்களை அழகு குத்தி இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இது பக்தர்களை மெய் சிலிர்க்க வைத்தது. கோவிலின் சடல் திருவிழாவையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து சென்றனர். சடல் திருவிழாவையொட்டி ஏராளமான போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு தவளக்குப்பம் அண்ணாநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சொர்ண பைரவர் சமேத சொர்ணா கிருஷ்ண பைரவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு தவளக்குப்பம் அண்ணாநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சொர்ண பைரவ சமேத சொர்ணா கிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் பைரவருக்கு பல்வேறு திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் பைரவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அந்த பகுதியை சுற்றியுள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சொர்ணா கிருஷ்ண பைரவரின் அருளை பெற்றனர். சிறப்பு பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உபயதாரர் குமார் மற்றும் குடும்பத்தினர், ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் விழுப்புரம் மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் கலந்து கொண்டனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் விழுப்புரம் மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் விழுப்புரத்தில் உள்ள ஆனந்தா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மதிமுக தலைவர் வைகோ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான மதிமுகவினர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் 8 பேருந்து மற்றும் 10க்கும் மேற்பட்ட கார்களில் சென்று பெரும்படையாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திருச்சியில் நடைபெற இருக்கும் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் மாநாட்டில் செலவிற்காக புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் நிதியை தலைவர் வைகோவிடம் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது மதிமுக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்களை திட்டமிட்டு புறக்கணிக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி நிர்வாகத்தை கண்டித்து அண்ணா சிலை அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்களை கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி நிர்வாகம் புறக்கணித்துவிட்டு வெளி மாநில வீரர்களை புதுச்சேரி அணியில் சேர்த்து விளையாட வைப்பதாக கூறியும், தொடர்ந்து திறமை இருந்தும் புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த வீரர்கள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி கிரிக்கெட் வீரர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்களை திட்டமிட்டு புறக்கணிக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி நிர்வாகத்தை கண்டித்து அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் அருள்ஒளி தலைமை தாங்கினார். இதில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி வீரர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் கல்வித்துறை முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் ஆகியோருக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் தொடர் போராட்டம் அறிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக பள்ளி கல்வித்துறை அலுவலகம் நுழைவு வாயிலில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார், ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் அருள்சாமி, சிறில் நிக்கோலஸ் உள்ளிட்ட பலர் கண்டன உரையாற்றினர். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் சிறப்புரையாற்றினார். இதில் பால சேவிகாக்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைப்பாளர் பொற்செழியன் நிறைவாக நன்றி கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.